ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இந்த பூ தான் நம்ம பின்ன போகிறோம். இதே கலரில் வச்சதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன செம்பருத்தி பூ அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம். இதை நான் பின்னி இதில் நல்லா வச்சு நல்லா இழுத்து சொறி வச்சு இதில் நெல்லிக்காய் போட்டு இது சுற்றியும் பின்னியிருக்கிறேன். இந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேறு கலர் வச்சு பின்னினோம்னா கரெக்டாக எடுத்து காட்டும். சில பேருக்கு அதே கலரில் தான் கேட்குறாங்க. வேறு கலர் வச்சா வேறு கலராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்காக இதே கலரில் இந்த பூவை நான் வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒருத்தங்க கேட்டாங்க. அதனால் இந்தமாரி மாட்டி கொடுக்குறேன். பொம்மையை வச்சு இந்த கலரில் இல்லை, அதனால் பச்சையாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கூடை தான் இந்த பூ தான் நம்ம இப்போ பின்ன போகிறோம். ரொம்ப ஈஸியான பூ தான் இது. அழகாகவும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு வயிறு சேர்த்து கட்டு போட்டுணும். இந்த ஓரத்தில் பாருங்கள், இந்த ஓரத்தில் நம்ம இதை மாட்டிட வேண்டியதான். மாட்டிட்டால் நல்லா அழகாக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ இதை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். ஒரு அடியில் 3 ஒயரு. நான் இதில் பச்சை தான் எடுத்துருக்கிறேன். அந்த ஒயர் இல்லை, நெல்லிக்காய் ஒன்றையும் பச்சை போடலான்னு எடுத்துருக்கிறேன். ஒரே அடி தான், 3 ஒயரு. 3 ஒயரையும் சமமாக வச்சு இப்படி மடித்து நெல்லிக்காய் போட்டுக்க வேண்டியதான். இதுவும் ஜிகுனா வயர் தான். சரியான மொத்தமாக இருக்குது. ஜிகுனா வயர் நைஸாகவே இல்லை, எல்லாமே மொத்தமாக தான் இருக்குது. நெல்லிக்காய்க்கு இப்படி தான் வச்சு போடணும். எல்லாருக்கும் போட தெரியும். போட தெரியாதவங்க இதை பார்த்து போட்டுக்கோங்க. ஒன்று வச்சுட்டு மறுபடியும் ஒன்று வச்சுட்டு 3வது இதை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். வச்ச ஒயரில் அந்த பல்ல பகுதியை எடுத்து மேலே வைக்கணும். பல்ல பகுதியை எடுத்து மேலே வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். 2வது இடது பக்கமாக உள்ள பல்ல பகுதியை எடுத்து லூப்பில் போடணும். 3வது இந்த இடது பக்கமாக உள்ள வலது பக்கம் உள்ள இந்த பழத்தை எடுத்து இந்த 2 லூப்புலையும் போட்டுட்டா நெல்லிக்காய். இதேமாரி ஒரு கலர் வச்சு போட்டால் நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும். சில பேருக்கு வேறு கலர் வச்சா பிடிக்க மாட்டேங்குது. போட்டுட்டோம், இது ஒன்றும் கிடையாது. இப்போ 2 சுற்று இதில் அப்படியே பின்ன வேண்டியதான். கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கிட்டு இதில் நார்மல் நாட்டு ஒரு நார்மல் நாட்டு. இந்த பச்சை அழகு பச்சை ரோஸ் கரெக்டான ரோஸாக தெரியுது. பச்சை கொஞ்சம் மாறி இருக்குது. ஆறுலேயும் நம்ம நார்மல் நாட்டு போட்டுற வேண்டியதான். இதேமாரி சின்ன செம்பருத்தி பூன்னு பேர் வச்சுக்கலாம். சரி, இதோட 6 முடிஞ்சிருச்சு. நான் இதை வெட்டி விட்ட ஒயர்லேயும் போடுறேன். இதை என்ன பண்ணுறோம், ஏணிப்படி முடிச்சு போட்டுருக்கோம். இதை எடுத்து நம்ம இந்த லூப்பில் சொருவிக்க வேண்டியதான். இந்த நெல்லிக்காய் நாட்டில் சொருவி இதை நானாகவே தான் போட்டேன். நல்லா இருந்துச்சு சின்னதாக. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இது சொருவிருக்கோம், அப்புறமா நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை லூஸ் பண்ணிக்கிட்டு ஏணிப்படி முடிச்சு போட வேண்டியதான். இதை மடித்து இதில் போடுறோம். ஏணிப்படி முடிச்சு இல்லாமையும் அது உள்ளே போடலாம். நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு காட்டுவோன்னு போட்டுறோம். இது ஒயர் ரொம்ப மொத்தமாக இருக்குது, அதான் உள்ளே போக மாட்டேங்குது.
கரெக்ட் ஆகிட்டு ஏணிப்படி முடிச்சு போயிடுச்சு. உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு சுற்று. அதான் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பூவில் ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் இந்த இடத்த வந்து நெருக்க போடாமல் 2வது சுற்றை கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க. நம்ம பெரட்டி விடும் போது கொஞ்சம் லூஸ் வரணும். லூஸாக இருந்தால் பூ நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும். கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. அடுத்தது இதில் ஏன்னா இது மொத்தமான ஒயராக இருக்கிறதுனால பெரட்டும் போது இடைவெளி இருக்க மாட்டாங்க, நெருக்கின மாதிரி இருக்குது. அதனால் இந்தமாரி கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஒயர் ஒரு அடி இருந்தாவே போதும். 3 சுற்று, 2 சுற்று, ஒரு நெல்லிக்காய் 2 சுற்று வந்தால் இந்த பூவு அழகாக இருக்குது. இந்த 6லையும் போட்டுக்க வேண்டியதான். போட்டு ஏணிப்படி முடித்து போட்டு விட்டுற வேண்டியதான். இந்த 6வது ஒயர். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். இது வந்து கொஞ்சம் வந்து ஒயர் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ஏணிப்படி முடித்து வேணாம். இங்கே பாருங்கள், வெட்டி விட்டுட்டு நான் எப்படி சொருவுறேன்னு பாருங்கள். இதுமாரி நான் பின்னி காட்டியிருக்கேன். இந்த ரோஸ் இருக்கா, அந்த ரோஸ்லேயே இப்படி மாட்டிடணும். இப்படி நான் பின்னி காட்டியிருக்கேன் எல்லாருக்கும். இப்படி போட்டு அப்படியே இதில் விட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் இடைவெளி விட்ருக்கோமா, அது இருக்கட்டும். விரலும் போது கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து கூட பின்னும் போது கூட இறுக்கி பின்னணும். இது கொஞ்சம் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னியிருக்கோம். அதேமாரி இதை பின்னி இந்த ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை வந்து நம்ம சொருவி விட்டுக்க வேண்டியதான். இது சொருணுமே, அதை வந்து நம்ம வெட்டி விட்டுக்குவோம். பெரட்டிக்கிட்டு நம்ம வெட்டுவோம். இதை வந்து இப்போ அப்படியே பின்னிட்டோம். இதை வந்து இது உள்ளே இழுத்து ஏணிப்படி முடிச்சு போட கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உள்ளே இழுத்துட்டோன்னா மறுபடியும் உள்ளே நம்ம சொருகணும். அதை வந்து பெரட்டிக்கிட்டு சொருவோம். இதே மாதிரி தாங்க வரும் பூவு. நான் பின்னின பூவு அதை அப்படியே இப்படி பெரட்டிக்க வேண்டியதான். பெரட்டிட்டோமா, இதை வந்து நம்ம சொருவி விட்டோம் பாருங்கள், அது அந்த இடம். ஏணிப்படி முடிச்சிருந்தா தான் சரியாக வரும் இருக்கு. சரி, நான் இப்போ இதை வந்து நான் ஏணிப்படி முடிச்ச மாதிரி போட்டு காட்டுறேன். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் பார்த்தேன். கூடைக்கெல்லாம் இந்தமாரி நான் போடுவேன். சமமாக தான் வச்சு போட்டால் அப்படி இருக்குது. நான் இதில் ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கிட்டு காட்டுறேன். ஏணிப்படி முடித்து இதை போட்டேன். இதை என்ன பண்ணுறோம், பெரட்டி விட்டு நம்ம சொருவிக்கலாம். இது வந்து மடியில் வச்சு போட்டதுனால கிட்ட இருந்துச்சு, சரியாக வந்துட்டு. எட்டி போட்டதுனால இது இழுக்க வரல. இங்கே பாருங்கள், இதை அப்படியே பெரட்டி விட்டுக்க வேண்டியதான். பெரட்டி விட்டா எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் பூவு. இதேமாரி தான் நம்ம போட்டுக்கணும் பூவு. நல்லா நெருக்கமாக இதெல்லாம் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த இடைவெளி கொஞ்சம் விட்டோமே, அதில் இப்படி இருக்கும். இது இப்படி தான் வரும் பூ. இதை என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம வந்து இந்த வயரை வெட்டி விட்ற ஒயர் இதுலேயும் ஒரு 2 நடை சுற்றி இதையும் நம்ம சொருவி விட்டுட்டு, இதையும் சொருவி விட்டுட்டு, இதை எல்லாத்தையுமே இப்படி இப்படி சொருவிட வேண்டியதான். இது வந்து ஏணிப்படி பிடிச்சி போட்ட ஒயரு. உங்களுக்கு எங்கே வாட்டும் போதோ இது வெட்டி விட்ட ஒயரு எங்கே வாட்டமாக இருக்கோ அதில் சொருவி விட்டுங்கன்னா இதில் ஒட்டி
ஈஸியாக சொருகிடலாம் இது முதல்ல ஆரம்பத்தில் வச்ச ஒயர் இது. எல்லாத்தையும் சொருகினா ஸ்ட்ராங்காக தானே இருக்கும். அதை ரெண்டுமே சொருகிட்டேன். இதெல்லாம் வெட்டி விட்டுற வேண்டியதான். பாக்கியெல்லாம் இந்த 6 பச்சை இருக்குது, 6 பச்சை. இந்த 6 பச்சையுமே நம்ம வந்து இப்படியே சொருகிக்க வேண்டியதான். சொருவிட்டு சுத்தமாக வெட்டி விட்டுடணும். நான் அதில் முன்னாடியில் ஒன்று சொருகி காட்டுறேன். நான் அப்புறமா 2 சொருகிக்கிறேன். இதிலலாம் ஒன்று சொருகி காட்டுறேன். ஒரு அடி இருந்தாவே போதும். இந்த ஒயர் வந்து மொத்த ஒயருங்கிறதுனால ஏணிப்படி முடிச்சு போட கடைசி 2வது இது போட கொஞ்சம் சிரமமாயிட்டு. 50-50 ஒயரு நல்லா பஞ்சாட்டம் நல்லா இருக்குது சாப்பிட்டா. இது நல்லா மொத்தமாக இருக்குது. பெருசாகவும் பூ பெருசாகவும் வருது பின்னுனா. கூடையிலும் பெரிய கூடையாக வருது. நம்ம அளவு போட்டோம்னா அந்த அளவுக்கு பெருசாக வருது. இதேமாரி இன்னும் ஒரு இதுலேயும் பின்னி இப்படி வச்சுருங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கூடை. உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்தமாரி போட்டு இதை இன்னொரு சொருகி இப்படி வச்சுருங்க. இப்படி பூவை வச்சு கட்டிக்கிட வேண்டியதான். எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரோஸ் இருக்குது பாருங்கள். அந்த ரோஸுக்கும் இந்த ரோஸோட இப்படி சேர்த்து இப்படி கட்டணும். இப்படி தெரியல பாருங்கள். இது வேறு ரோஸ். இது அந்த ரோஸுக்கு அந்த ரோஸை எடுத்துக்கங்க. இதை இருக்குதுங்க. இந்த ரோஸுக்கு இந்த ரோஸ் தெரியலையா? அதேமாரி இங்கே போட்டு ஒரு கட்டும். அதேமாரி இந்த ரோஸில் இந்த இடத்துல ஒரு ரோஸு போட்டு இப்படி கட்டிடணும். இப்படி கட்டி இதையும் அப்படியே சொறி விட்டுணும். இந்த இடமும் சொறி விட்டுணும். இது இந்த முனையை எடுத்து போகிறோம். வெட்ட வேணான்னு பார்த்தேன். அதாங்க. இப்படி இந்த ரோஸுக்கு இந்த ரோஸு போட்டோம்னா தெரியாது. அப்படியே போட்டு சொறி விட்டுரும். இப்போ வந்து சொருவிட்டு இந்த நீங்கள் வந்து இந்தமாரி குஞ்சம் வைக்கிற மாதிரி இருந்தால் இது சாவி கொத்து. சாவி கொத்து நம்ம கொத்து வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த 2 இடத்துலையும் கட்டு போட்டு வச்சிட்டோமா, சாவி கொத்து வந்து இதில் நம்ம மாட்டிக்கணும். இந்த ஒயர் வந்து சொருன ஒயரு. இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து சொருவிட்டு வெட்டி விட்டுருணும். அப்படி இல்லைன்னா இது 2லையுமே சேர்த்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா சாவி குத்து தொங்கும். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.